ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செனாங்கண்ணி தொக்கு தான் பார்க்க போகிறோம். செனாங்கண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சுட்டோன்னே கடுகு போட்டு சோம்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போடணும். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிடுங்க. நல்லா போட்டு கிளறி வதக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். எல்லாம் சேரும், ஈஸியாக குக் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் சுண்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டா இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு குக் ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த செனாங்கண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா தக்காளி நசுக்கி விட்டுட்டு போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செனாங்கண்ணி எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு போடணும். அப்படியே போடக்கூடாது. ஒரு 5-6 வாட்டியாவது நல்லா கழுவிடுங்க. அந்த மண் அடியில் அப்படியே நிற்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்து ரொம்ப பிசைஞ்சு கை ரொம்ப ஹார்டாகலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக தான் நம்ம அதை கழுவி விடணும். அதனால் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை கிளறி விடணும். அதனால் தண்ணி பிழிஞ்சிட்டு போடுங்க. அதில் தண்ணியோடு போட்டுறாதீங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு 1 மினிட்ஸ் தட்டு போட்டு கொஞ்சம் மூடிடலாம். நீங்கள் நல்லா செனாங்கண்ணியை கழுவுனா தான் மண் நரன்னு இருக்காது. இல்லைன்னா நரன்னு இருக்கும். நல்லா கழுவி மண்ணை எடுத்துருங்க. நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு குக்காக இருக்கும் செனாங்கண்ணி. அதனால் கொஞ்சம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆஃப் குக் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா இருக்குல்ல அது ஒரு 2 ஸ்பூன், உங்கள் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல அது ஒரு 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் பாப்பாங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சேர்த்துப்பேன். ரொம்பலாம் காரம் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி
பச்சை மிளகாவையும் அதிகமாக எடுத்துக்கலாம், மிளகாத்தூளும் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கலைன்னா வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அது 2 ஸ்பூன், இது 2 ஸ்பூன் அது போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அரைச்சி வச்சதுனால மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மஞ்சள்தூள்லாம் அரைச்சி வச்சதுனால நான் ஒரு ஸ்பூன் அது மட்டும் போட்டுவிட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கறி மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாலாம் நல்லா கிளறணும், மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுதான் அப்போ தான் அந்த நல்லா ஸ்ப்ரெட் ஆனால் தான் அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அங்கங்கே இருக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிட்டோன்னு ஒரு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 10 மினிட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அது தண்ணி கொஞ்சம் இழுத்துருச்சு, அதனால் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிவிட்டு மூடி போட்டாலே இன்னும் நல்லா குக் ஆகிடும். ஏற்கனவே கொஞ்சம் குக் ஆச்சுல, இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா குக் ஆகிடும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நான் லோவாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தட்டு போட்டு மூடலாம். என்ன மூடிக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே கூட குக் ஆகிடுச்சுன்னா அப்படியே சர்வ்